அப்பா என்ன ஒரே அட்டியில் வெளியே ஓடி இது பொம்மை. ஆமாம் மிளகுது இல்லை வேற எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராகை முள்ளை திருப்பி விட்டு வெட்டு முள் அடிக்கிறோம். பார்க்கலாம் என்னென்ன மீன் மாட்டுதுன்னு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல தரமான சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தலை போட ஆரம்பிச்சிட்டாரு. வெட்டு முள்ள ஃபிஷ்ஷிங்கடா. என்ன தலை ஒரே தட்டில் அவ்வளோ தூரம் ஓடிடுது போகுது. வெட்டு முள்ள ஃபிஷ்ஷிங்கடா. என்ன தலை மடுக்குங்குது. பாத்தியா என்ன ராஜேஷ் இன்னைக்கு சீன் காட்டுறாரு. பெருசு தலை, பெருசு இல்லை சின்னத்தா, 1/2 கிலோ இருக்கும். என்னப்பா ராஜேஷ என்ன ஒரே சீன் காட்டிட்டு இருக்கிற இன்னைக்கு. தண்ணி மாட்டிக்கிட்டானா? என்ன கெண்டையா? என்ன இது? ஏய் ஜிலேபியா? சரியான சைஸுப்பா. ஏய் பா நல்லா பாருங்க நண்பர்களே என்ன பண்ணுறங்க. பாரு பாரு பாரு, ஃப்ராகை முள்ளை திருப்பி விட்டு மீன் அடிக்கிறோம். நல்லா பார்த்துக்குங்க. போடுதல நல்ல சதையாக போடுதல. சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு இருக்குது. வெட்ட முள், ஃப்ராகை முள்ளை திருப்பி விட்டு வெட்ட முள் அடிக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், நீண்ட நாட்களுக்கு பிறகு. மாட்டினா பாரு. ஏய் என்ன அவ்வளோ டஃப் கொடுக்குது. வெட்ட முள்ள வெட்ட முள்ள வெட்ட முள்ள. ராடு எப்படி வளையுது பாரு அந்த மீனுக்கு. பெருசாகுதுங்க. இது பார்த்தீங்களா எதில் மாட்டிக்குதுன்ட்டு. ஆமாம் இன்னும் கொஞ்சம் இதுவும் தான் மிஸ் ஆகிருக்கும். அதுவும் பாருங்க என்ன முள்ளுன்ட்டு எடுத்தல அங்கே போகிறதில்ல அந்த முள்ளில் செதில. ஆமாம் மிஸ் ஆகி போச்சு. பார்த்து 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 கையை வேலை தீத்துற போகுது. இதெல்லாம் அஃபென்ஸ்ன்றாங்க. ஒரு மீனை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களேன்னு ஒருத்தன் போட்டுருந்தானே. நான் மீன் சாப்பிட்டுக்கினே நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவானுங்க. ஒருத்தன் போட்டு மிதிக்காதடா அப்படின்றான். மிதிக்காதடான்னு அப்படியே கோபமான ஒரு பொம்மையை போட்டுக்கிறான். அப்படியே உசு உசுன்னு பூந்து விளையாடுற பாம்பு சாத்த மாதிரி கேட்குது. போட்டியா? அது என்ன மீன் தலை? அது நல்லா கருகருன்னு இருக்குது. எடு எடு போடு போடு. இன்னும் ஒரு 4 மினிட் டப்புன்னு போடு போதும். வீடியோ ஓகே, எல்லாம் ஓகே. ரெண்டு மூணு ஆங்கர் மாதிரி செயல்படுதுப்பா. ஓரகையில் போறாடி. ஓரகையில் தான்பா மீன். இப்படி அடிச்சா எப்படி தலைவா? இதெல்லாம் வீடியோல இருந்து கட் பண்றது. ஒரு அடி, ஒரே அடிதான் நான் பார்த்தேன். அது என்ன பண்ணாது? ஒருத்தன் மட்டும் இருந்தான், சிங்கம் மாதிரி இருந்தான். லைட்டாக மேலே
வந்தாப்புல பட்டுட்டு ஓடி இருக்கு. பாரு விரால் விரால் பாரு. அவ்வளோ நேர்த்தியா போட்டியா? ஆடிச்சு. நல்ல சைஸாக இருக்குது லாலா. எவ்வளோ பெரிய சைஸு. அப்படியே தூக்கி இப்படி காட்டுதல. எல்லாம் அந்த ஒரே முள் தான் மாட்டேன். ஓகே தல தமிழே தான். பார்த்து எல்லாத்தையும் கோய் போட்டு மாட்டேங்குது. விரி போட்டு காலில் வயலன்ஸ்ன்றீங்களே, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். போட்டு விரி கட் பண்ணிடலாமா? வயலன்ஸ் வயலன்ஸ். அப்பா ரத்தம் பிச்சு கட்டிக்குது. வயலன்ஸ். I am avoid violence like me. அந்த விரால் எடுத்துகிட்டு போட்டு ஒரு வீடியோ எடுத்துருவா. ரெண்டுத்தையும் எடுத்துருவா. I can't avoid அப்படி. போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த விரால் பாயப்பெல்லாம் அங்கேயே தான் நிற்கிறான் பாரு. அங்கே தான் பாரு. பாரு அந்த மூலையில் நிற்குதே விரால். நம்ம சைஸ் நிற்குதுடா. அவ்வளோதான், இதான் லாஸ்ட் டைக்கு. இன்னும் கிளம்பிட்டாரு. போட்டியா? போட்டேன். சைஸா சின்னதா? தெரியல, சைஸ் மாதிரி தான் இருக்குது. என்ன அவ்வளோ டப்பு கொடுக்குது? விட்டுறாதீங்க. எப்போ சின்னது தலா. பெருசு தான் பெருசு தான். சின்னது மாதிரி தெரிஞ்சது. எவ்வளோ பெருசு இருக்கு அப்பா. கரெக்டாக ஒரு கையாகலாம் இருக்குதல. கையோட பெருசாக இருக்குதல. இல்லை அவ்வளோதான். 4 கிலோ வரும். 4 கிலோ வராது. ரெக்கை விரிச்சிட்டு இருக்குது பாரு. நிறைய மிஸ் ஆகி இது வரும். அப்பா எடுத்தல தலை போலாமா? நாங்கள் போவோம். அவ்வளோதான். ஐயோ மீண்டுமா? நல்ல சைஸ். கொஞ்ச நேரம் மிதக்கூடு. கொஞ்ச நேரம் மிதக்கணும். மிதக்க உள்ள கரெக்டாக தான் போடுறேன். ஆனால் வந்து எல்லா டைமும் மாட்டாது இல்லையா? அது வரும் மட்டும் மாட்டிக்குது. செதில் மட்டும் மாட்டிட்டு வருது. அந்த கார்னர் போட்டாலும் மீன் தான். அதாவது போட இந்த தடவை அடிக்கிறேன். சரி, இந்த இடம் தான் எய்மிங். பார்த்துங்க மக்களே. இப்படி போடணும், அப்படி லாக் பண்ணணும். ஐயோ அப்படி விடணும். ஆமாம், அப்படி விட்டுணும். அடுத்த ஸ்டோக் போட்டு வச்சுக்கலாம். என்ன பண்ணுற ராஜேஷா? வெட்டுமில்ல அடிக்கிறா. மறுபடியும் பாருங்க. அப்படி போட்டு அப்படி லாக் பண்ணி அப்படியே நிப்பாட்டி ஒரு தட்டணும். என்ன இது ஏமாத்துது? நல்லா இல்லையே. ஒரு வேளை முள்ளு சரியில்லையோ? இல்லையே, கரெக்டாக தான் இருக்குது. அப்படி போட்டு மிஸ்ஸா ஓடுது சறுக்குன்னு உள்ளார. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 2 விரால் 5 ஜிலேபி மீன் கிடச்சிருக்கு. ஜிலேபி மீன் வந்து வெட்டு முள் அடித்தோம். விரால் வந்து நம்ம ராஜேஷ் பிடிச்சாப்புல ஃப்ராகில். பாருங்கள், நல்ல சைஸ் தான். ஒரு 1/2 கிலோ சைஸ் வரும். ஜிலேபி மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸு. 1 1/4 கிலோ சைஸ் வரும். அவ்வளோ பெருசு இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.